Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் CE 8301ஓட செகண்ட் யூனிட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். அதில் டெரிவேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதில் கேன்டிலிவர் பீமோட பாயிண்ட் லோட் வச்சு அதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் அதுக்கான டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபைன் கொஷின் எப்படி இருக்கும் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஆல்சோ டு ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் த கிவன் பீம். ஸோ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனில் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னாக்கா a cantilever beam of 2 point load and 1 point load is acting at the free end and the another point load is acting at 3 meter from the free end. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க 3 meter from the free end. அப்போது நம்ம இந்த பீமையே நம்ம தான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் தான் சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே ஃபிகர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஒரு கேன்டிலிவர் பீம் 2 point லோட் நம்ம சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டயக்ராம் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ஷியர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம யூஸ்வலாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் ஷியர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்லேருந்து இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் ஏ இருக்கு இல்லையா. ஸோ அது வர தான் டுவர்ட்ஸ் எப்போவுமே நம்ம ஷியர் ஃபோர்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஷியர் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் என்னென்னா, the algebraic sum of all the forces acting at the right or left of the section. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம எடுக்க போகிறது எப்படி ஷியர் ஃபோர்ஸ்னால், ரைட்டு போர்ஷன் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் அந்த பாயிண்ட்டுக்கு ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஷியர் ஃபோர்ஸ் அடுத்த பி பாயிண்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதில் என்ன இருக்குது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 5. நமக்கு சைன் ஆல்ரெடி தெரியும். எப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் டவுன்வர்ட், அப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட் சைடு. ஸோ இதுக்கு நமக்கு நெகட்டிவ்னு நம்ம கன்சிடரேஷன் படிச்சிருக்கோம் சைன் கன்வென்ஷன். ஸோ மைனஸ் ஆஃப் 5 kN. இது ஃபோர்ஸ் இல்லையா, அந்த kN யூனிட்டை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இது போடலைன்னா யூனிவர்சிட்டியில் மார்க் குறைச்சிருவாங்க. ஷியர் ஃபோர்ஸ் அட் த சி பாயிண்ட். சி பாயிண்டில் உங்களுக்கு என்னென்ன லோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆர் லெஃப்ட். அப்போ சியோட ரைட்னா இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லுமே இந்த லோடையும் சேர்த்து தான் சீக்கு ரைட் போர்ஷன், ரைட் சைடு. ஓகேவா. அப்போது -5 மைனஸ் ஆஃப் 6 இதே ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலி -11 kN. ஸோ அண்ட் தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஏ. இது ஏக்கு இது ரைட் சைடு இந்த போர்ஷன் ஃபுல்லாக. ஸோ இந்த சைடு வந்தால் லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ ஏக்கு ரைட் சைடில் என்னென்ன 2 point லோட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். ஸோ -11 kN. அப்போது பி பாயிண்டில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட். அப்போ பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போது ஃபோர்ஸுன்றது என்ன, மைனஸ் ஆஃப் 5 kN இன்ட்டு டிஸ்டன்ஸ். அந்த பின் பாயிண்ட்டுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். மினிமம் சின்ன ஏரியாவில் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அதாவது அது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது வெரி ஸ்மால் ஏரியா. ஸோ அதனால் இந்த ஸ்மால் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டனால, ஸோ -5 × 0 0 போயிடுச்சு. பியில் 0 மூமெண்ட் தான் இருக்குது. பெண்டிங் மூமெண்ட் அட் த சி பாயிண்ட். சி பாயிண்ட் வரைக்கும்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை மல்டிபிள் பண்ணும். அப்போது -5 × 3 -5 × 3. ஸோ 15 kN. ஸோ இது மீட்டர் டிஸ்டன்ஸால் மல்டிபிள் பண்ணுறதுனால kN மீட்டர்னு வரும். சரியா. இது யூனிட். இங்கேயும் பார்த்துக்கணும், யூனிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பெண்டிங் மூமெண்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட ரைட் சைடு ஃபுல்லுமே உள்ள லோடு அண்ட் லெஃப்ட் சைடு எதுவும் லோட் கிடையாது. ரைட் சைடு மட்டும்தான் இந்த 2 லோடு இருக்குது. அப்போ ஒவ்வொரு லோடும் எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகுதுன்ற கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸால் மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் சிமிலராக சம்மேஷன் பண்ணணும். அப்போ -5 × 6 அண்ட் தென் -6 × 3. ஸோ அப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -48 kN மீட்டர். இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, பீம் இருக்கு இல்லையா, பீமை ட்ரா பண்ணிக்கிங்க, அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா அந்தந்த பாயிண்ட்டில் தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ட்ரா பண்ணணும் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். சரி. அப்போ பி பாயிண்ட் ப்ரொஜெக்டர் சி அண்ட் ஏ. பி பாயிண்டில் என்ன வேல்யூ வந்திருக்கு உங்களுக்கு, வேல்யூ இஸ் -5. ஸோ இந்த ஆரிஜின் லைன் ஒரு ட்ரா பண்ணிக்கணும். ஸோ கீழே நெகட்டிவாகவும் மேலே பாசிட்டிவாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. கிராஃப் யூஸ் பண்ணுவோம்லே அதே போல். அப்போ -5 கீழே பிலையும் அண்ட் சி பாயிண்டில்
சி பாயிண்டில் என்ன வந்துச்சு உங்களுக்கு -11 வந்திருக்கு. ஸோ இங்கே 11 -11 இங்கே போட்டிருக்கோம். ஸோ அண்ட் தென் ஏ பாயிண்டில் அகெயின் -11 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி இங்கே ஹரிசாண்டலாக லைன் இங்கே போய் நம்ம இங்கே வரோம், ஏன் இதை இப்படியே ஜாயின் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியர் ஃபோர்ஸில் பாயிண்ட் லோடாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம அந்த பாயிண்ட்ஸை எப்படி ஜாயின் பண்ணி இன் பிட்வீன் த லோடிங்க்கு இடையில இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல். ஸோ இந்த 2 பாயிண்ட் லோடுக்கும் இடையில எந்த ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு எதுவும் கிடையாது. ஸோ இது எதுவுமே லோடு இல்லாதனால இது பேரலாக ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணி தான் மறுபடியும் கீழே இறங்குது. ஸோ இன்னொன்று சொல்லலாம் என்னென்னா, இந்த கேன்டிலிவர் பீமில் டவுன்வேர்டு 6 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே 5 இருக்குது. ஸோ இங்கே 5லேருந்து டவுன்வேர்டாக 6 கிலோமீட்டர் கீழே இறங்குறது. அப்போ -5 அகெயின் -6 இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -11 வரும் பாருங்கள். -6 + 5 -11 இது ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இதில் எப்படியும் இங்கே 11 வந்தது கரெக்டு தான். நம்ம டயக்ராம்லேயே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம சம் கரெக்டாக இல்லையான்ட்டு. அப்போ ஏ வந்து மறுபடியும் -11. ஸோ இதை ஹரிசாண்டல் இங்கே இடையிலையும் எந்த ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கிடையாது. ஸோ ஹரிசாண்டல் லைனை ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் இது ஆரிஜினோட அப்படியே ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வாங்க. பெண்டிங் மூமெண்ட்டில் அதே போல் பி பாயிண்டில் 0 மார்க் பண்ணியாச்சு. அண்ட் சி பாயிண்டில் -15 அண்ட் ஏ பாயிண்ட் இஸ் -14. ஸோ இங்கே பாயிண்ட் லோடுன்றனால பாயிண்ட் லோடு எப்போவுமே பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில், இதுதான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் எப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அப்படியே மார்க் பண்ணிக்கணும், வேல்யூவை மார்க் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரெயிட், அதாவது இன்க்ளைன் லைனாகவே அது என்னென்ன பாயிண்டில் இருக்கோ அந்த பாயிண்ட் அவுட்டில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் என்ன பாயிண்ட் லோட் கண்டிஷனாக இருந்தால் இது ட்ரையாங்கிளாக ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, UDL ப்ளஸ் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் பி பாயிண்டில் பார்க்குவோம். பி பாயிண்டில் பார்க்கும்போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ பியில் ஒரு பாயிண்ட் லோட் தான் இருக்குது, இந்த -2. ஸோ இதை -2 kN, ஏன்னா டவுன்வேர்டு இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நெகட்டிவ் சைன். அண்ட் தென் சி பாயிண்டில் ரைட் சைடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோடு தான் இருக்குது, ஸோ -2. அண்ட் தென் டி பாயிண்ட். ஸோ டி பாயிண்டில் எப்போவுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், தட் இஸ் த யூடிஎல்லாக இருந்தது அப்படின்னாக்கா அதை பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா யூடிஎல் இன்ட்டு ஒரே ஒரு தடவை டிஸ்டன்ஸால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ். ஒரு தடவை மல்டிபிள் பண்ணால் இதை பாயிண்ட்லோட கன்வெர்ட் ஆகிடும் யூடிஎல்லாக இருந்தால் மட்டும். ஸோ அதனால் யூடிஎல் இன்ட்டு 2, யூடிஎல் ஃபோர்ஸ் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா பாயிண்ட் லோடு. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா டி பாயிண்ட்டுக்கான ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அண்ட் தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் இ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணும். 2 ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, -2 மைனஸ் ஆஃப் இது யூடிஎல்னால 3 × 2 அண்ட் அகெயின் இது டவுன்வர்ட்னால -2, ஸோ -10. ஸோ அண்ட் தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் த ஏ பாயிண்ட் -10. ஸோ ஏக்கு ரைட் சைடு வந்து ஈயோட லெஃப்ட் சைடு ஃபுல்லும் வரைக்கும் ஆட் பண்ணால் ஃபுல் லோடும் சரியா, அப்போ அது சேம் தான் வரும் உங்களுக்கு. இப்போ பெண்டிங் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பெண்டிங் மூமெண்ட்டில் பி பாயிண்ட் வந்து என்னது லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ பி பாயிண்டில் நமக்கு 0 தான் வரும். ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட் அட் பி பாயிண்ட். ஸோ
force into distance, no point load என்றனால 0. So bending moment at the C point. So force into horizontal distance, that is 1. So அப்போ minus 2 into 1. Bending moment at the D point. D point வர 3 meter. So 2 into 3 minus of இது இருக்கு இல்லையா UDL. UDLக்கு நம்ம bending moment find out பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், force into distance into half of the distance. மூமெண்ட் எடுக்கும்போது மட்டும் ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது force 3 and distance is 2 meter and half of the distance 2/2. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். பெண்டிங் மூமெண்ட் அட் E point. ஸோ திஸ் இஸ் த E point. ஸோ இந்த E பாயிண்ட்டுக்கு -2 into இங்கே வர என்ன மீட்டர்னா இங்கே ஒரு 1 மீட்டர். ஸோ 2, 3, 4 மீட்டர். ஸோ 4 மீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் இல்லையா, இங்கே ஒரு 1 மீட்டர்ன்றனால ஸோ minus of 2 into 4 minus of 3 into 2. இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் மட்டும்தான், ஏன்னா இங்கே வர மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஸோ 2 இந்த ஏன்னா ஈ வர மூமெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, ஈ வர மூமெண்ட் எடுக்கிறனால இந்த டிஸ்டன்ஸை இந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கணும். இந்த டிஸ்டன்ஸை விடக்கூடாது, ஏன்னா மூமெண்ட் அட் டேக்கிங் மூமெண்ட் ஆஃப் இ பாயிண்ட். ஸோ இ பாயிண்டில் மூமெண்ட் எடுக்கிறனால ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து என்ன செய்யணும், இந்த டிஸ்டன்ஸை ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இது ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. இதை திரும்பவும் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் எடுத்து ஏ பாயிண்ட்டுன்னு எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் அண்ட் தென் மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 மீட்டர் யூடிஎல்னால 2 இன்ட்டு இந்த ரிமைனிங், ஏன்னா ஏ வர டேக்கிங் மூமெண்ட் இல்லையா, ஸோ அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸை நம்ம ப்ளஸ் பண்ணணும் இல்லையா. இது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் அதோட சேர்த்துக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே 2 கிலோமீட்டர் 2 இன்ட்டு 1. ஸோ இது ஃபைனலாக இது ஆன்சர். இப்போ ஷியர் ஃபோர்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து -2 ஃபஸ்ட்டு அண்ட் தென் -2 அண்ட் தென் -8 அண்ட் தென் 10, 10. ஸோ எப்பவும் போல் ஸோ ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸை பாருங்கள். ஸோ இதுக்கு இடையில -2 -2ன்றனால ஸோ இது வந்து எவ்வளோ, இது நெகட்டிவ் கீழே இது பாசிட்டிவ் மேலே. ஸோ அப்படியே ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஏன் இன்க்ளைனாக வருது, இங்கே ஹரிசாண்டலாக போய் இங்கே இறங்காமல் ஏன் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் த யூடிஎல் லோட். யூடிஎல் லோட் அப்படின்னா இன்க்ளைண்டாக தான் ஜாயின் பண்ணணும் நீங்கள் லைனை. ஸோ அந்தந்த பாயிண்ட் ஆன்சர் வேல்யூவை இன்க்ளைண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல நான் போட்டுறேன் யூடிஎல்ன்றனால இது இன்க்ளைன் லைன். அண்ட் தென் இந்த ரெண்டுத்துக்கும் ஈக்கும் டிக்கும் இடையில எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, இந்த ஹரிசாண்டலாக ட்ராவல் பண்ணி திரும்பவும் டவுன்வர்ட் ஆஃப் 2 வருது. அப்போ 8 அகெயின் -2ங்கிறது இங்கே -10 வந்துருச்சு பாருங்கள். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்ட். அப்போ இங்கே 10 இங்கே 7, அப்போ இதை கொண்டு வந்து ஆர்ஜினில் 0ல் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ பெண்டிங் மூமெண்ட்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பியில் 0 அண்ட் தென் சி -2 -12 20 இந்த வேல்யூவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ அண்ட் தென் இங்கே வந்து இங்கே C2B, ஸோ இது சி பாயிண்ட் இல்லையா, C2Bயில் வந்து என்ன பாயிண்ட் லோடு தான் இது ரெண்டும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம், அதை நல்லா பாருங்கள். ஸோ அதே போல் C2 இந்த D பாயிண்ட் வந்து UDL லோட். ஸோ அதனால் இதை பேரபோலிக் இன் ஷேப்பாக இங்கே போடணும் வளைச்சு. ஸோ அண்ட் தென் இங்கே இருக்கிறது E2Dங்கிறது எந்த ஒரு ஃபோர்ஸுமே இடையில கிடையாது, இது ஈயில் இருக்கிறது பாயிண்ட் லோட் தான். ஸோ அப்போ ஸ்ட்ரைட் இன்க்ளைன் லைனாக ஜாயின் பண்ணுறோம். அண்ட் தென் 30 இதுக்கு இடையிலையும் எந்த இதுவும் கிடையாது, இது இங்கே இருக்கிறது ஒரு பாயிண்ட் லோடு, இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.